வாழ்க வளமுடன். நேர்மையாக இரு. சேர்த்து வைப்பது மிக கடினம், ஆனால் நாம் செலவு செய்வது மிக எளிது. அது பணம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்களையும் நம்மளை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயத்தை சேமிப்பது மிக கடினம். ஆனால் அதை எப்படி உடையும்னா, நம்ம ஒருத்தவங்க கூட நல்லா பழகுவோம், பேசுவோம், நல்லா அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிடுவோம், நம்மளே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அது நம்ம உடைய சூழ்நிலையில், சுச்சுவேஷனில், ஒரு சூழ்நிலையில் டக்கார்னு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம கோபப்படுவோம். அந்த கோபப்படுற மோசம் என்ன செய்யும், நம்ம மேலே இருந்த அத்தனுடைய அபிப்பிராயமும் நல்ல எண்ணமும் ஒரே செகண்டில் நம்ம செஞ்ச அப்போ 1000 நல்லது செஞ்சுருப்போம், அது அவருடைய கண்ணுக்கும் அவருடைய மனதில் மறைந்துவிடும். நம்ம செய்கிற ஒரு தீங்குனால, ஒரு கோபத்தினால, நம்ம பேசுகிற அந்த ஒரு வார்த்தையினால் டக்குன்னு எவ்வளோடைய நட்பாக இருந்தாலும், எவ்வளோ நம்ம சேர்த்து வச்ச அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒரே செகண்ட் வீணடித்து விடும். இப்போ ஒரு குருவி கூடு சேர்க்குறது எப்படி, ஒரு சிறகாக கொண்டு போய் அது கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 20 நாள் சேர்க்கும் அந்த கூடு. நம்ம என்ன செய்வோம், ஒரு செகண்ட் ஒரு தட்டையிலையோ ஒரு மரத்தில் விட்டு மோச நறுக்குன்னு அந்த மரத்தை வெட்டணும்னா அதோடைய வீடு அதற்கு இல்லாமல் போய்விடும். அதேமாரி நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஒருத்தங்கிட்ட பழகிறது, நல்ல எண்ணங்கள் பழகிற மோசத்தை ரொம்ப நாளடைவில் தான் உங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை வைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கோபம் இருக்கு பாருங்க, இது ஒரு செகண்டில் வில்லு மாரி அன்பு விட்டால் எப்படி செய்யும், அதேமாரி போய் நம்மளை குறிவிடும், அவருடைய மனதை உடைத்து விடும், நம்ம அவரிடம் ஒரு பொல்லாதவன் ஆயிடுவோம். எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல குறிக்கோளை வைத்து நல்லவர்களுடைய பழகணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டகார்னு முடிவெடுக்கக்கூடாது. எதுலேயுமே நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், எந்த ஒரு இதுவுமே டகார்னு என்ன செய்கிறாங்க, கோபங்கள். இன்றைக்கி மனிதனை ஒரு பிணைகுலிய வைக்கும், நம்மளை தடுமாற செய்வது இந்த வாழ்க்கையில் கோபம்தான். நம்ம இந்த கோபம்ன்ற ஒன்று இருக்க போய்த்தான் இன்றைக்கி கோபப்படுறோம். அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கோபம் என்ற நம்ம வாழ்க்கையில் கோபம்ன்றதே ஒன்று இல்லை என்று நம்ம நினைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும், நம்ம கூட நட்பாக பழகிறவங்க எல்லாரும், நண்பர்கள், உறவினர்கள் எல்லார் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி அதிக பிழைவுகள் எல்லாம் ஏற்படுற காரணம் என்ன, இந்த கோபம்தான். அதனால் கோபத்தை தள்ளி வைங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மையிலும்